வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது. அதிகாலையில் பன்னீர்செல்வம் வீட்டு கதவை தட்டிய அதிமுகவின் நிர்வாகிகள் இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம், அதிமுகவை மீட்டெடுப்பதுதான் எங்களது முதல் வேலை, அதற்காக உங்களுக்கு ஆதரவுகளை தருகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து விலகி தென் மாவட்ட நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கடுத்து சசிகலாவை சந்திக்க உள்ளதாகவும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். முதலில் அதிமுக சார்பாக OPS சசிகலா இவர்கள் இணைந்து ஒரு மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் தமிழக மக்கள் யாருக்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் அறிவார்கள் என்பதற்கேற்ப தென் மாவட்ட நிர்வாகிகள் கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இதற்கு பணச்செலவும் பொருள் செலவும் அதிகமாக வரக்கூடிய நிலையில் தற்பொழுது நீதிமன்றத்தை நாடியுள்ள OPS அவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பு இந்த வருடம் முடிவடைந்துவிடும், உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக நீதிமன்ற வழக்கு முடிவடைந்து விட்டால் நிச்சயமாக நாம் அதிமுகவை மீட்டெடுத்து விடலாம், இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்துவதுதான் சாத்தியமாக அமையும் என்பதற்கேற்ப பன்னீர்செல்வம் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 தேர்தல்களை சந்தித்துள்ளார். அனைத்திலும் மிகப்பெரிய படுதோல்வி. இதுவரை மக்களவை தேர்தலில் 30% குறைவாக வாக்குகளை பெற்றதில்லை. ஆனால் இந்த முறை 23% தான் பெற்றிருக்கிறது. வரலாற்றில் இதுவரை வாங்காத ஓட்டு சதவீதத்தை தற்பொழுது 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முறையில் திட்டமிடுதல் இல்லாமல் தேர்தலை நடத்தி அதற்கான முடிவுகளை பெற்றுள்ளார். தொண்டர்களை நேரடியாக சந்திக்காமல் பிற முன்னாள் அமைச்சர்களை அந்தந்த தொகுதிகளில் சிறப்பாக களப்பணி ஆற்ற விடாமல் தொந்தரவு செய்தும் தொண்டர்களுக்கிடையேயும் நிர்வாகிகளுக்கிடையேயும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தியதற்கும் இது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக ஒன்றுபட்ட நிர்வாகிகளால் அதிமுகவை மீட்டெடுக்க முடியுமா என்பதை உங்களது கருத்துக்களையும், ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் சசிகலா OPS இவர்கள் இணைந்து புதிய மாநாடு நடத்தினால் அதிமுகவை கைப்பற்றிவிடலாமா, தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறுவது பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.